السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையின் காரணமாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். அதனுடைய வரிசையில் சென்ற பாடத்திலே 13ஆம் பக்கத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீரதீரமான செயல் எப்படி இருந்தது, ஒரு படையை தடுக்க சென்ற இடத்திலே எதிரிகளை குறித்தவராமல் 8 அம்புகளை எய்து எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட செய்த அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். அந்த நிகழ்விற்கு பின்னால் ஏறத்தாழ 6 மாதங்கள் கழித்து நடைபெற்ற பத்ர் போரை பற்றிய செய்தியைத்தான் இப்போது நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக பத்ர் போரை பற்றி நாம் பேசினால் அது ஒரு பெரிய தலைப்பு, அது ஒரு பெரிய பாடம். இந்த பாடத்தில் பத்ர் போரில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்களிப்பு என்ன, அவர்கள் மூலமாக என்ன செய்திகள் சொல்லப்பட்டது, அவர்கள் மூலமாக நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை மட்டும்தான் இந்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். எனவே பத்ர் போர் என்ன சுருக்கமாக முடிந்துவிட்டதே என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. முதலில் இதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து பாடத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சில செய்தியை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். நாம் இன்றைக்கி பாடத்தை 13ஆம் பக்கம் முடிந்து 14ஆம் பக்கத்தில் இருந்து ஒரு 4 பக்கத்தை தான் இன்றைக்கி உள்ள பாடமாக, இன்றைக்கான வரலாறாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பத்ர் போர் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் முன்னாடி அரபியர்களை பற்றியான பொதுவான ஒரு தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அது உங்களுக்கு அந்த பாடத்தில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் கூட இருக்கலாம். பொதுவாகவே அரபியர்கள்ட்ட இருந்த ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, தாங்கள் எதை சம்பாதிக்கின்றார்களோ அது தங்களுக்கு தான் என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். தாங்கள் எதை எடுக்கின்றார்களோ அது தங்களுக்கு தான் என்கின்ற ஒரு உள்ளம் கொண்டவர்களாக அரபிய மக்கள் பொதுவாக இருந்தார்கள். இஸ்லாத்திற்குள் நுழைந்த பின்பு, இஸ்லாம் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்த பின்பு சஹாபிய பெருமக்கள் தங்களுடைய குணத்தையும் தங்களுடைய இயல்பான பழக்கத்தையும் வழக்கத்தையும் மாற்றிக்கொண்டு அனைத்தையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். அதையெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த பத்ர் போர். எனவே இந்த பத்ர் போர் நடந்த பிறகு போரில் எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருட்களை கைப்பற்றுவதில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு என்பது ஏற்பட்டது. அந்த கருத்து வேறுபாடை இந்த புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது வாசிக்கும்போது, சஹாபாக்கள் பொருளாதாரத்திற்காக சண்டையிட்டு கொண்டார்கள், சஹாபாக்கள் பொருட்களுக்காக ஆசைப்பட்டு விட்டார்கள் என்பதை போன்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. அல்லாஹ் இதையெல்லாம் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. அல்லாஹ் ஒன்றை தெளிவுபடுத்தி விட்டான் என்றால், ஒன்றை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான் என்றால், சஹாபாக்கள் அந்த கட்டளையிலிருந்து ஒரு நாளும் பிசகியது இல்லை, ஒரு நாளும் அவர்கள் மாறியது இல்லை என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சஹாபாக்களை குறித்து
ஒரு சிறிய தவறான எண்ணங்கள் கூட நமது சிந்தனையிலும் உள்ளத்திலும் தோன்றிவிடக் கூடாது. அதிலும் குறிப்பாக பத்ர் சஹாபாக்களை பற்றியான எந்த ஒரு தவறிய எண்ணங்களும் நமது உள்ளத்திலே தோன்றிவிடக் கூடாது. சரிங்களா? சரி, பத்ர் போரில் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய இளைய சகோதரர் ஹதரத் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த பத்ர் போரிலேயே ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய இளைய சகோதரர் தம்பி உமைர் இப்னு அபி வக்காஸ் என்பவர்கள் ஷஹீதாகி விடுகின்றார்கள். இவர்கள் ஷஹீதாகும் போது இவர்களுடைய வயது 15 வயதாக இருந்தது. இந்த பத்ர் போரில் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பாக இருந்தது. இந்த பத்ர் போர் என்பது இஸ்லாத்தினுடைய முதல் போராகவும் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்த போராகவும் இஸ்லாத்தை உலகமே திரும்பி பார்ப்பதற்கு காரணமான ஒரு போராகவும் இந்த போர் என்பது அமைந்தது. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் ஏராளமான நபர்களை கொன்று குவித்தார்கள். குறிப்பாக தனது சகோதரர் இறந்து கிடக்கின்ற, ஷஹீதாகி கிடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வை பார்த்துவிட்டு கூட ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனம் தளரவில்லை. பொதுவாக நாம் உக்கிரகமாக சண்டை போடும்போது, உக்கிரகமாக நாம் இருக்கும்போது, நமக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் அது என்ன சண்டையாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே அறையோடு விட்டு நாம் அவர்களை கவனிக்க சென்று விடுவோம். அல்லது அவர்களுக்கு இப்படி நிகழ்ந்து விட்டது என்கின்ற செய்தி கிடைத்தால் நம் மனதளவில் பலகீனமாயிருவோம் இல்லையா? தன்னோட உடன் பிறந்த சகோதரர், தன்னோடு இஸ்லாத்திற்குள் நுழைந்த தனது சகோதரர் வெறும் 15 வயது, வாழ்க்கையில் எந்த ஒரு நலவையும் பார்த்திடாத அந்த வயதில் தனது சகோதரர் ஷஹீதாகி கிடப்பதை பார்த்துவிட்டு கூட ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனம் உடைந்தோ, மனம் சோர்வடைந்தோ, பலகீனமடைந்தோ நிற்கவில்லை. போருக்கு வந்து விட்டார், போருக்கு வந்தால் ஒன்று வெற்றி, இல்லை என்றால் ஷஹீத் என்கின்ற உயரிய பதவி கிடைக்கும் என்கின்ற எண்ணத்திலே ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து போர் செய்து கொண்டிருந்தார்கள், தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி தொடர்ந்து சண்டையிடும்போது குறைஷி தலைவர்களில் பெரும் தலைவனான ஸஈத் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடியவனை ஹதரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொன்றார்கள், தன்னுடைய கையிலே கொன்றார்கள். போர் என்பது ஒரு வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது. காலை சுபுகு தொழுததோடு ஆரம்பித்த இந்த போர் ஜும்மா தொழுகைக்கு முன்பதாகவே வெற்றியும் கிடைத்து விடுகிறது. இந்த வெற்றி கிடைத்ததற்கு பின்னால் சிலர்களை எதிரிகளாக, சிலர்களை கைதிகளாக பிடித்தார்கள். சிலர்கள் அங்கே கொன்று குவிக்கப்பட்டும் கிடந்தார்கள். இப்படி எதிரிகளாகனு வருது பாருங்கள், கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள், அதே நேரத்தில் முஸ்லீம்களால் கொல்லப்பட்டவர்கள், இவர்கள் கொண்டு வந்த இந்த பொருட்கள் எல்லாம் கனிமத்து பொருட்கள் என்று சொல்லப்படும். போர்க்களத்தில் வெற்றி கிடைத்த பிறகு எதிரிகளுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கு என்னன்னு சொல்லப்படுங்க, கனிமத்து பொருள் என்று சொல்லப்படும். இந்த கனிமத்து பொருட்களை எடுக்கிறதுல சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு என்பது நிலவியது. போருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை எப்படி நிப்பாட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், சிலர்களை எதிரிகள் சுற்றி வளைச்சி தாக்காத அளவுக்கு போர் நடக்கிற இடத்த சுற்றி வாசல்கள் எங்கெல்லாம், வழிகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வழிகளில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க.
ஒரு நடு பகுதியில் போர் நடக்குன்னு சொன்னால் அப்போ இந்த பகுதி, இந்த பகுதி, முந்தைய பகுதி, பிந்திய பகுதின்னு இருக்குமா இல்லையா? இந்த பகுதிகளில் சில சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. காரணம் என்ன? இந்த பகுதிகளில் இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் வந்து தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேரை அங்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இன்னும் சில பேரை போர் நடக்கக்கூடிய முதல் வரிசையில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. வரிசைப்படுத்துவாங்க இல்லையா? அந்த உடல் ஆரோக்கியத்தை கவனித்தும் அந்த வேகத்தையும் விவேகத்தையும் கவனித்து சில பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் வரிசையில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இன்னும் சில பேரை பின் வரிசையில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இன்னும் சில பேரை அதுக்கும் பின்னாடி என்ன செஞ்சுருந்தாங்க, நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த முன் வரிசையில் இருப்பவர்களுக்கு காயமானால் பின் வரிசையில் இருப்பவர்கள் சென்று அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கும் ஏதாவது காயமாயிருச்சுன்னா அதுக்கும் பின்னாடி நிற்கிறவங்க போய் என்ன செய்யணும், உதவி செய்யணும். இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சுருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த சூழலில் முன்வரிசையில் இருந்தவங்க தான் அதிகமாக என்ன செஞ்சாங்க, சண்டையிட்டாங்க. அவங்களுக்கு தான் அதிகமான காயங்கள் ஏற்பட்டுச்சு. அவங்க தான் அதிகமான எதிரிகளை சந்திக்கவும் செஞ்சாங்க, எதிரிகளால் தாக்கப்படவும் செஞ்சாங்க, எதிரிகளை தாக்கவும் செஞ்சாங்க. இப்படி ஒரு நிலையில் போர் என்பது மிக விரைவாகவே முடிவுக்கு வந்து மிக விரைவாகவே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. இப்போ இந்த பொருட்களை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை, நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கலை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த முதல் வரிசையில் நின்று போர் புரிந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு எதையெல்லாம் எடுக்க முடிந்ததோ அவை அனைத்தையும் தங்கள் வசமாக எடுத்துக்கொண்டார்கள். தங்களுக்கு உரிமையானதாகவே அதனை எடுத்துக்கொண்டார்கள். அதை எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் இல்லம் திரும்புவதற்கு முன்னால் சில கருத்து வேறுபாடுகள் நிகழ்கிறது. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எதிரிகள் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்தந்த வாசல்களில் சில பேரை நிப்பாட்டி வச்சுருந்தாங்கல்ல, அவங்களும் பின்வரிசையில் இருந்து வந்தவங்களும் இந்த கனிமத்து பொருட்களில் தங்களுக்கான பங்கை கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் போரில் வந்து ஜெயிச்சிருக்கிறோம், நம்ம ஜெயித்ததுனால இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, எடுத்த பொருட்களில் எங்களுக்கும் பங்கு கொடுங்க என்று கேட்டாங்க. அப்போ முன்வரிசையில் நின்று சண்டை போட்டவர்கள் சொன்னாங்க, இல்லை அது எப்படி பங்கு கொடுக்க முடியும், நீங்கள் எந்த ஒரு காயங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலை, நீங்கள் எந்த ஒரு எதிரிகளையும் நீங்கள் தாக்கலை, அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள்லாம் அந்த ஓரத்தில் நின்றவங்க தானே, உங்களுக்கு எப்படி நாங்கள் தர முடியும், நாங்கள் தான் முன்வரிசையில் நின்றுருக்கோம், நாங்கள் தான் முன்வரிசையில் நின்று எதிரிகளை சந்திச்சிருக்கோம், எதிரிகளை நாங்கள் வெட்டியிருக்கோம், எதிரிகள் எங்களை வெட்டியிருக்கிறாங்க, அடி வாங்கியிருக்கிறோம், மிதி வாங்கியிருக்கிறோம், நாங்கள் தானே உடல் உழைப்பு அதிகமாக போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யார் யார் எதை எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான், நாங்கள் எடுத்து உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லையே என்று என்ன செய்தார்கள், அவங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. நீங்கள் என்ன தப்பாக விளங்கக்கூடாது, என்ன விளங்கிடக்கூடாது, சஹாபாக்கள் பொருட்கள் மீது ஆசை கொண்டார்கள் என்று நீங்கள் விளங்கிடக்கூடாது. அந்த பத்ர் நடக்கக்கூடிய அந்த நிலைமை, அன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, சஹாபாக்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, வியாபாரம் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, உடலில் ஆரோக்கியம் இல்லை, பொருளாதாரத்தால் மிகவும் மிகவும் ஏழ்மைப்பட்ட ஒரு நிலையில், நசுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, போர் செஞ்சவங்க, முயற்சித்து சண்டை போட்டவங்க ஒரு விஷயம் தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்படி ஒரு வார்த்தையை இவங்க சொன்னதோட இந்த பாதுகாப்புக்கு அங்கங்கே நின்றவங்க, பின்வரிசையில் நின்றவங்க சொன்னாங்க, என்னங்க நீங்கள் போர் செஞ்சு நீங்கள் ஜெயிச்ச மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் நிம்மதியாக முன்வரிசையில் போர் செஞ்சதுக்கான காரணம் யார், அந்த இடத்துல எதிரிகள் வந்து தாக்கிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல நாங்கள் பாதுகாப்புக்கு நின்னோம், உங்களுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோங்கிற தைரியத்தில் நீங்கள் முன்னாடி நின்னீங்க, அப்படி தானே, முன்னாடி நின்று நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு பின்னாடி நிற்கிற நம்ம சகோதரர்கள் வந்து காப்பாற்றுவாங்க, நம்ம சகோதரர்கள் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு தானே நீங்கள் என்ன செஞ்சீங்க, முன்னாடி நின்று போர் செஞ்சீங்க, நாங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்குமா என்று பின்னாடி நின்றவங்களும் பாதுகாப்புக்கு நின்றவங்களும் அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்ல, இவங்க தரப்பு நியாயத்தை இவங்க சொல்ல, இப்படியே என்ன செய்து கொண்டு இருந்தது, இது நடந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அந்த அரபிய மக்களுக்குன்னு இருந்த ஒரு குணம் அது,
அது அரபிய மக்களுக்குங்கிற இருந்த ஒரு குணம். இந்த குணம் ஆகாதுன்னு அல்லாஹ் அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யலை, தடுக்கலை. அல்லாஹ்வின் தூதரும் அந்த நேரத்தில் அதை வலியுறுத்தி தடுக்கலை. புரியுதா அவங்களுக்கு? அந்த குணம் ஆகாதுன்னு தடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் அந்த குணத்தை அப்படியே கைவிட்டிருப்பாங்க. அப்போ அது அவங்களுடைய இயல்பில் இருந்த ஒன்று. அப்போ இவ்வளவு நடக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு எதிர்ப்பையும் என்ன செய்யலை, தெரிவிக்கவில்லை. வணங்குதுங்களா? அப்போ சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சுருந்தாங்க, நின்று இருந்தாங்க. இப்படி ஒரு நிலையில் ரசூலுல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. நீங்கள் 15வது பக்கத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த கருத்து வேறுபாடுகளுடைய நிகழ்வுகள் அனைத்துமே அதில் என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கும்போது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சயீத் இப்னு ஹாரிஸ் அப்படிங்கிறவனை கொன்னாங்களா இல்லையா? இவனை கொன்னுட்டு இவனுடைய வாளை சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு எடுத்தாங்க. அவனுடைய அந்த வாள் நல்ல பிரபலியமான ஒரு வாள். அந்த வாளுக்கு ஒரு பேர் சொல்லப்படுது. என்னது? துல் கத்திஃபா என்கின்ற வாள். அந்த வாள் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கூர்மையாக இருந்துச்சு. அந்த வாளை பிடிச்சு சண்டை போடணும், அந்த வாளை வச்சு நாம் நல்ல போர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சாங்கன்னா, அனுமதி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நான் இவனை கொன்னுட்டேன், இப்போ அவனுடைய வாளை நான் சொந்தமாக்கிக்கிட்டுமா, நான் உரிமையாக்கிக்கிட்டுமா என்று என்ன செஞ்சாங்க, போய் கேட்டாங்க. இப்போ சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உரிமையை மறுக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் இல்லை, எல்லா சஹாபாக்களுக்கும் மறுத்துட்டாங்க. நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு எடுக்க முடிஞ்ச விஷயங்கள்லாம் பொருட்கள்லாம் எடுத்து கையில் வச்சுருந்தாங்கல்ல, எல்லார்ட்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இது உங்களுக்கு உரிமையானது இல்லை, இதை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது, இதை அல்லாஹ் இன்னும் யாருக்கும் உரிமை ஆக்கலை, அதனால் நீங்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த பொருளெல்லாம் எங்கெங்கே இருந்து நீங்கள் எடுத்தீங்களோ அந்தந்த இடத்துல போய் அப்படியே வச்சிருங்கன்ட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் பொருட்கள் மீது ஆசை கொண்டவர்களாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாதம் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படி நீங்கள் சொல்கிறீங்க நபியே, நாங்கள் தானே போர் செஞ்சுருக்கிறோம், நம்ம தானே சண்டை போட்டிருக்கோம், இப்போ தான் இவங்களாம் எல்லாம் மரணிச்சு போயிட்டாங்க, நம்மள்ட்ட கைதியாக மாட்டிக்கிட்டாங்க, இவங்க பொருளை நம்ம எடுத்த என்ன தப்பு அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணியிருப்பாங்க, பொருட்கள் மீது ஆசை இருந்திருந்தா. ஆனால் சஹாபாக்கள் வாதம் பண்ணலை. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் விவாதம் பண்ணலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதோடையே சஹாபாக்கள் அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்துல அப்படியே வச்சாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, பொருட்கள் மீதோ அங்கே இருந்த அந்த ஆவணங்கள் மீதோ ஆபரணங்கள் மீதோ சஹாபாக்களுக்கு ஆசை இல்லை. அவங்கவுங்க எடுத்துக்கொண்டது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை மட்டும்தான் இருந்ததை தவிர தனக்குத்தானே வச்சுக்கணுங்கிற ஆசையில் அவங்க அதை செய்யலை. இப்போ சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் விடுற மாதிரி தெரியல. மீண்டும் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த ஒரு வாள் மட்டும் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்டாங்க. அதுபோக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு துயரத்திலையும் வருத்தத்திலையும் இருந்தாங்க. என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய இளைய சகோதரன் இந்த போரில் ஷஹீதாயிருக்கிறாங்க, அது ஒரு வருத்தம். தான் ஒரு வாளை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாளை கூட நமக்கு தரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் என்ன செஞ்சது அவங்களுக்கு இருந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுக்கு மாறுபட்டு நடக்கிறதோ சஹாபாக்களுடைய பழக்கம் இல்லை, அது சஹாபாக்களுடைய குணமும் இல்லை. என்ன செஞ்சாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆசைப்பட்டு கேட்ட வாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தரலைன்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல போய் வச்சிருங்கன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. உடனே சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த பொருளை அந்த வாளை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்போ வச்ச பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குனான். இதில் நான் எல்லா விஷயத்தையுமே சுருக்கமாக சொல்லிட்டேன், சரிங்களா? என்ன ஆயத்தை இறக்குனா, சத்தகுல்லாஹ் யஸ்அலுக அனில் அன்ஃபால் குலில் அன்ஃபாலு லில்லாஹி வலிர் ரசூல் வாஸ்லிஹு ஸாத்த பைனிக்கும் வாத்தீஉல்லாஹ வ ரசூலஹு இன் குன்தும் முஃமினீன்.
நபிய நாயகமே ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துக்குங்க. எஸ்அலுகானில் அன்ஃபால், போரில் விடப்பட்ட பொருட்களை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். அது எங்களுக்கு சொந்தமாக்கலாமா, நாங்கள் வச்சுக்கிட்டுமா, எடுத்துக்கிட்டுமான்லாம் கேட்குறாங்க இல்லையா. கொலில் அன்ஃபாலு, நீங்கள் சொல்லுங்கள். கொலில் அன்ஃபாலு, போரில் சொந்தமாக்கப்பட்ட பொருள் எல்லாம் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒரு ரசூல், இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொந்தமானது. வா அஸ்லிஹு தாத்த பைனிக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒற்றுமையை கடைபிடியுங்க. வா அத்தீஉல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. வா ரசூலஹு, இன்னும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்க. இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. இந்த கனிமத்து பொருள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குனா. இப்போ சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு வாளை வச்சுட்டு ஒரு 2-3 அடி தான் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த வாளை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் நடந்திருப்பாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ஒரு நபர் கூப்பிடுகிறாரு. உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா என்னங்க அப்படின்னாங்க. உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்றாங்க, எல்லாரையும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட எல்லா சஹாபாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி போகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு முந்தி இந்த பொருட்களை அல்லாஹ்தாலா நமக்கு ஆகமாக்கி தரலை, நமக்கு அல்லாஹ் உரிமையாக்கலை. இப்போ இந்த பொருளை அல்லாஹ் என்னுடைய உரிமையாக்கிட்டான். அல்லாஹ் யாருடைய உரிமையாக்கியிருக்கிறான், என்னுடைய உரிமையாக்கியிருக்கான். நீங்கள் எடுத்தது உங்களுக்குலாம் இல்லை, மொத்த பொருளும் யாருடைய உரிமையில் இப்போ இருக்குது, யாருடைய கட்டுப்பாட்டுக்கு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான், அவனுடைய கட்டுப்பாடுலேயும் என்னுடைய கட்டுப்பாட்டுலையும் அல்லாஹ் ஆக்கிட்டா. இதை நான் உங்களுக்கு ஹலால் ஆக்குறேன். யார் யார் என்னென்ன பொருளை எடுத்துகிட்டு வந்தீங்களோ எல்லா பொருளையும் கொண்டு வந்து இங்கே வைங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல வைக்க வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்க மன விருப்பத்தின்படி நியாயமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் அந்த கனிமத்து பொருள் போய் கிடைக்கிற மாதிரி பங்கு வச்சு கொடுத்தாங்க. முன்வரிசைன்னு சண்டை போட்டவங்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய குடும்ப நிலைகளுக்கும் என்ன கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கணக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் இந்த பொருட்களை சமநிலையில் என்ன செஞ்சாங்க, பங்கு வச்சு கொடுத்தாங்க. பங்கு வச்சு கொடுத்துட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நபிமாருக்கும் அல்லாஹ் வழங்காத 5 பெரு தனி சிறப்புகளை அல்லாஹ் எனக்கு வழங்கினா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், என்னுடைய எதிரிகள், இந்த செய்தியை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய எதிரிகள் 1 மாத காலம் பயணம் செய்து போகக்கூடிய தூரத்தின் அளவில் அவர்கள் இருந்தாலும் கூட என்னை பற்றியான பயத்தை அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் யாரையும் மிரட்டணும், யாரையும் உருட்டணும், யாரையும் அடிக்கணும் அப்படிங்கலாம் இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற பேரை கேட்டாலே எதிரிகளுடைய உள்ளம் என்பது அச்சப்படும், பயப்படும். அந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான், வேறு எந்த நபிக்கும் தரலை. 2வது சொன்னாங்க, ஒட்டுமொத்த பூமியினுடைய பரப்பளவையும் அல்லாஹ் எனக்கு தொழுமிடமாக ஆக்கியிருக்கிறான், இது வேறு எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கலை. 3, போர்க்களத்தில் உபரியாக கிடைக்கப்பட்ட கனிமத்து பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அனுமதியை அல்லாஹ் எனக்கு மட்டும் தந்திருக்கிறான், வேறு எந்த நபிக்கும் இது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த எந்த நபிக்கும் எதுவும் செய்யப்படலைங்க. போர்க்களத்தில் விடப்பட்ட பொருட்களை பயன்படுத்துகிற அனுமதி கிடைக்கப்பெறலை, எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த அனுமதியை தந்தான். இறுதி தீர்ப்பு நாளில், மறுமை நாளில் நான் அனைத்து மக்களுக்கும் பரிந்துரை செய்யக்கூடியவனாக இருப்பேன். இது 4வது தனிப்பெரும் சிறப்பு. 5வது தனிப்பெரும் சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்கும், குறிப்பிட்ட ஒரு நாட்டாருக்கும், குறிப்பிட்ட ஒரு ஊராருக்கும் மட்டுமே அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் என்னை அகில உலகம் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்தஆலா எனக்கு என்ன செய்தான், என்னை நபியாக அனுப்பினான். இந்த 5 சிறப்பையும் வேறு எந்த நபிக்கும் அல்லாஹ் வழங்கலை, எனக்கு மட்டும்தான் வழங்கினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதில் 3வதாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், போர்க்களத்தில் கிடைத்த அந்த கனிமத்து பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அனுமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சது,
கிடச்சது. உடனே சஹாபாக்களுக்கு அவங்களுடைய மன நிறைவின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் வழங்கினாங்க. இதையெல்லாம் வழங்கி முடித்த பின்னாடி தான் பத்ரு சஹாபாக்களுக்கு தனி பெரும் சிறப்புக்கிற அல்லாஹ் கொடுத்தான். நீங்கள் இன்னொன்று விளங்கிடக்கூடாது, இப்படி வழங்கிடக்கூடாது. நாம் பத்ரு சஹாபாக்களுடைய சிறப்புக்களை நாம் இப்போ சொல்கிறோம். பத்ரு சஹாபாக்களுக்கு என்ன சிறப்பு இருக்குது, அவங்களுடைய பேரை சொல்லி துவா செஞ்சால் என்ன சிறப்பு இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்குன்னு சொல்லி எவ்வளோ தனி மகத்துவத்தை சொன்னாங்க, அவங்களுக்கும் தனி மதிப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிகழ்வுகள் நடந்த பின்னாடி. இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நடந்திருந்தால் சஹாபாக்கள் இப்படியான ஒரு நிலைகளில் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஏன் அல்லாஹ் நிகழ்த்தினான்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் கிடைக்கணும், அவங்களுக்கு மேன்மையும் கண்ணியமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இது எல்லாத்தையும் என்ன செஞ்சால், ஏற்படுத்தி கொடுத்தான். சரி, அப்போ இந்த பத்ரு போர் என்பது பரக்கத்து நிறைந்த ஒரு போராக இருந்தது. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த பத்ரு போரை மிக புனிதமான ஒரு போராக பார்த்தாங்க, மிக பரக்கத்தான ஒரு போராக பார்த்தாங்க. அப்படி பார்த்ததின் காரணமாக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நான் மௌத்தா போயிட்டேன் அப்படின்னா எனக்கு கஃன் பொதியும் போது நான் பத்ரு போரில் அணிந்திருந்த அந்த ஆடையத்தான் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும், கஃனாக பொதியணும் அப்படின்னு சொல்லி வசியத்து செய்தவர்களாக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. அப்போ இப்போ நம்ம சொன்ன இந்த நிகழ்வுகள் எல்லாம் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிலேட்டடாக பத்ரு போரில் நடந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு வியூ, அவ்வளோதான். நீங்கள் மொத்த பத்ரு போரை இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. விளங்குதுங்களா? ஒவ்வொரு சஹாபியும் பத்ரு போரில் தனக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளை பரிமாறி இருக்கிறாங்க, ஒவ்வொரு நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறாங்க. இது பத்ரு போரில் நடந்த அந்த நிகழ்வோட சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த விஷயங்கள் என்ன செய்து முடியுது. இதுக்கு அடுத்து உஹது போர்க்களத்தில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீரதீரமான செயல்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம் என்ன செய்வோம், பார்ப்போம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு குர்ஆன் ஆயத்து இறங்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த குர்ஆன் ஆயத்து இறங்குவதற்கான காரணம் அப்படிங்கிறது அரபியில் சபப் நுசுல் அப்படின்னு சொல்லுவோம். சபப் அப்படின்னா காரணம், நுசுல் அப்படின்னா இறங்கப்படுவதற்கான காரணம். இப்போ இந்த ஃபத்தகுல்லாஹ் யஸ்அலூனக அனில் அன்ஃபால் குலில் அன்ஃபாலு லில்லாஹி வர் ரசூல் அப்படிங்கிற ஆயத்து இறங்கிறதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால், சஹாபாக்கள் அந்த பத்ரு போரில் நடந்த அந்த பத்ரு போரில் கிடைத்த அந்த பொருட்களை தங்கள் வசப்படுத்தி கொள்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டதும் அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடின் காரணமாகத்தான் இந்த ஆயத்து என்ன செஞ்சிச்சு, இறங்குச்சு அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதே நேரத்தில் பத்ரு போரில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் உமைர் இப்னு அபி வக்காஸ் அவங்க இறந்துட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைங்க. இவங்க சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போர்க்களத்தில் நிறைய பேரை கொன்னாங்க. அதில் குறிப்பாக அவங்க கொன்னது யார், ஒரு குறைஷி தலைவர் யாரை கொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சயீத் இப்னு ஆஸ் அப்படிங்கிறவனை கொன்னாங்க. அவங்க ஒரு வாளை தனக்கு சொந்தமாக்கணும்னு நினச்சாங்க. அந்த வாள் துல் கத்திஃபா என்று சொல்லப்படுகின்ற வாளை தனக்கு சொந்தமாக்கணும்னு நினச்சாங்க. அப்போ இதுதான் பத்ரு போரில் நடந்த நிகழ்வு. இந்த பத்ரு போர் நிகழ்வுலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு கிடைத்த ஒரு 5 பெரும் தனி சிறப்புகளை சொன்னாங்க. அந்த செய்தியை அறிவிக்கிறவங்க ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பாடத்தை நீங்கள் சொல்லும்போது இந்த வரலாற்று நிகழ்வை அப்படியே அந்த கோர்வையாக இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அமைப்பிலே என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லி பழகுங்க. அதாவது இதை வரலாறு பாடத்தை நம்ம படிக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு பயான் பேசுவதற்கு, அடுத்த நபருக்கு விளக்கி சொல்வதற்கான ஒரு நாவாற்றை நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இதில் முக்கியமான விஷயம். அப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு கிடைக்கிறது நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நாம் என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் உரிமையானது. ஒரு இடத்துல நாம் இப்போ நீங்கள் எல்லோரும் மதரசாவில் உட்காந்துருக்கிறீங்க,
பொதுவாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கேக் பாக்ஸோ அல்லது ஏதோ ஒன்று நான் வாங்கி கொடுத்து நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த 5 பேர் 6 பேரோட மட்டும் அதை நிப்பாட்டிடக்கூடாது. இருக்கிற எல்லாருக்கும் அதை என்ன செஞ்சிடணும், நாம் பகிர்ந்து கொள்ளணும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு அது சரியில்லை, நீங்கள் இப்படி பண்ண வேண்டாம், நீங்கள் அதை மாற்றுங்க, நீங்கள் கொண்டு போய் அதை வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டால் அது நீங்கள் செஞ்ச விஷயம் வரவேற்க தகுந்ததாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும். சஹாபாக்கள் மாற்றிக்கிட்டாங்க இல்லையா? மாற்றிக்கிட்டாங்க இல்லையா? ரசூல்லா எடுத்துட்டாங்க, எல்லா சஹாபியும் எடுத்துட்டாங்க. ஆனால் ரசூல்லா கொண்டு போய் வைங்கன்னு சொன்னதோடு என்ன செஞ்சாங்க, வச்சுட்டு வந்தாங்க இல்லையா? அப்போ இதை நம்ம வாழ்க்கையில் நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நாம் முழுமையான முறையில் கட்டுப்பட்டு வாழணும். இதுதான் இந்த நிகழ்வுகளிலிருந்து நமக்கு கிடைத்த படிப்பினைகளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லும்போது அஸ்லிஹு ஸாத்த பைனிக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்துக்கங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த ஒற்றுமையும் நாம் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வரலாற்று நிகழ்வில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.